போதையில்லா தமிழ்நாடு நம் இலக்கு. போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டோம். யாரையும் பயன்படுத்த விட மாட்டோம். அண்ணன் கே. அண்ணாமலை IPS அவர்களின் இந்த மாதம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க பொள்ளாச்சியில் நடந்து முடிந்த இந்த மாநாட்டை தொடர்ந்து மாநாட்டில் ஏற்கப்பட்ட உறுதிமொழியை இன்று எங்கள் மேற்கு தொகுதியின் சார்பாக இந்த பெத்தானியாபுரம் பகுதியிலே வீத லீடர்ஸினுடைய நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த மதுபானங்களான மாதிரி புகைப்படங்களை வைத்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அதற்கு செருப்பு மாலை அணிவித்து இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் துண்டு பிரச்சாரம் கொடுத்து இந்த போதை பொருளை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த வீத லீடர்ஸினுடைய அனைத்து உறுப்பினர்களும் முதன்மை சேவகர்களும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அண்ணன் சொல்வதைப் போல போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று எல்லோரும் மதுவிலக்கு என்று கூறி அரசியல் செய்துவிட்டு பின்பு அதை மறந்து விடுவது போல இல்லாமல் எங்கள் அண்ணன் முன்னதாக ஒரு பேட்டியில் உங்களை போன்ற ஒரு பத்திரிகை நிறுவனர் கேட்ட கேள்விக்கு இந்த போதையை ஒழிப்பதற்கு நீங்கள் எப்படி திட்டம் வைத்திருக்கீர்கள் என்று கேட்டதற்கு இந்த போதைப் பொருளை ஒரேடியாக ஒழிக்க முடியாது, 3 பிரித்து ஒரு 33% கடைகளை முதல் வருடம் மூடி அதில் பணியமர்த்தக்கூடிய பணியாளர்களுக்கு மாற்று பணி ஏற்பாடு செய்துவிட்டு அந்த 33% மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை மீட்டெடுத்து பிறகு 2வது வருடமாக அடுத்த 33% மக்களை இதேபோல் அதில் வேலை செய்த பணியாளர்களை மாற்றுப்பணி ஏற்பாடு செய்து அடுத்த 33% மக்களை மீட்டெடுத்து பிறகு 3வது வருடம் மீதமுள்ள 34% கடைகளை மொத்தமாக மூடி இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்க அண்ணன் அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சியை இந்த மேற்கு தொகுதி சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை வீத லீடர்ஸினுடைய உறுப்பினர்கள் நாங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியில் இருந்து வந்தவர்கள் தான். புதிதாக வந்தவர்கள் நிறையா இருக்காங்க. எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வர முடியாதா, நம்மளால் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்ய முடியாதா என்கிற ஒரு மனதில் ஒரு ஏக்கம் இருந்ததை போக்கும் விதமாக அண்ணன் எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த மதுவிலா தமிழகத்தை உருவாக்க மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறார். நாங்கள் கூட இளைஞர்கள் மட்டும்தான் இங்கே வருவார்கள் என்று எண்ணினேன். ஆனால் நாங்கள் இங்கே வந்த பிறகுதான் தெரிகிறது இளைஞர்கள் முதல் 60 வயது பெரியவர்கள் வரை அண்ணாமலை அண்ணன் மீது வைத்துள்ள அந்த அன்பும் மரியாதையும் எங்களை ரொம்ப மகிழ்ச்சியடைய செய்கிறது. இந்த மதுபானங்கள் ஒரு பாட்டிலை தயாரிக்க ஒரு 3 முதல் 5 ரூபாய் மட்டுமே செலவாகக்கூடிய அந்த மதுபானங்களை ஒரு 130 ரூபாயிலிருந்து 140 ரூபாயாக 150 ரூபாயாக 160 ரூபாயாக மக்களின் உழைப்பை சுரண்டி அந்த பணத்தை ஒரு தனிப்பெரும் ஒரு 8-10 சாலை ஆலை முதலாளிகளிடம் வசூல் செய்து அரசும் அதனுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் அறிவு சார்ந்த இந்த தமிழ் சமூகம் உழைப்புக்கு பின்னால் நாங்கள் இதை குடித்தால்தான் ஓய்வெடுக்கிறோம் என்ற மனநிலையை உருவாக்கி அனைவரையும் உழைப்பை சுரண்டி இன்னைக்கு இந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய இடத்துல கட்டிட தொழிலாளர்கள் அதிகமாக இங்கிருந்து வேலைக்கு செல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் ஒரு கொத்தனார் இன்னைக்கு வேலைக்கு செல்கிறார் என்றால் 1200 ரூபாய் சம்பளம் வாங்கிறார். சாயந்தரம் அதை 700 ரூபாய் 800 ரூபாய் அந்த மதுபான கடைகளில் போய் உட்காந்து அவர் செலவு பண்ணிட்டு மீதி வீட்டுக்கு வந்து ஒரு 300 ரூபாய் 400 ரூபாயை தான் கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த 300 ரூபாயை வச்சு அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. இந்த மது இல்லைன்னா இந்த 1200 ரூபாய் சம்பளமும் அப்படியே அந்த குடும்பத்துக்கு போய் சேரும். அதனால தான் எங்களுடைய முதல் இலக்காக இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று எடுத்திருக்கோம். நன்றி. உங்கள் தலைவர் வந்து அரசியல் இயக்கமாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு, அதை எப்போ எதிர்பார்க்கலாம்? உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? அதாவது எல்லாரும் மாதிரி வந்தோம், கொடி அறிவித்தோம், வேஷ்டி அறிவித்தோம், கட்சியை போட்டோம்லாம் இல்லை, களப்பணி செய்ய சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் தகுதியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு அன்னை முடிவு பண்ணியிருக்காரு. இந்த 6 மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழிப்புணர்வை எங்களுக்கு வந்து சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் போதையில்லா தமிழகம் மாறி அடுத்த மாதம் சுற்றுச்சூழல் மாதமாக அறிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து எங்களுடைய களப்பணிகள் தொடரும். ஒவ்வொருடைய பணிக்கேற்ப அவங்க பகுதியிலையோ அவங்க வார்டுலையோ அவங்க தொகுதியிலையோ அவங்க மாவட்டத்திலையோ அவங்க வேலை செய்வதற்கேற்ப அண்ணன் சரியான நபரை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இந்த முயற்சியை எடுத்துள்ளார். என் பேர் கண்ணன்,
நான் வந்து இங்கே விளாங்குடியில் இருக்கேன், மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டால். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.